வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், கமலஹாசன் சார், ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். உலகை வெல்லவா படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்திற்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார். தமிழ் சினிமாவுக்கே நான் சவால் விட்டுருக்கேன். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார். இப்போ சொன்ன விஷயத்தை தான் எல்லாமே நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன். ஏன் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன்னு சொன்னால், உலகத்திலேயே ஒரு அதிசயமான ஒரு விஷயம், உலக சாதனை என்ற ஒரு விஷயத்தை நான் கையில் வச்சுட்டு இருக்கேன். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு நான் 7 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். தமிழ் சினிமாவுக்கு சவால் விடுறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கேன். ஒரே ஒரு நடிகருக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிற அந்த ஒரு நடிகருக்காக காத்துட்டு இருக்கேன். ஏன் அந்த நடிகர்கள் வந்துட்டு இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும்? நம்ம மகிதீன் அண்ணனை பாருங்கள், இங்கே மகிதீன் அண்ணன் இருக்கார். இந்த உலகை வெல்லவா படத்தில் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு நம்ம மாற்று சிகிச்சை பண்ண போகிறோம். இப்போது ஆரம்பத்திலேயே நம்ம உலகை வெல்லவா படத்தில் ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, டாக்குமெண்ட்ரி மூவி இருக்குது. அந்த 5-6 ஷார்ட் ஃபிலிமில் முதல் டாக்குமெண்ட்ரி மூவி வந்துட்டு மகிதீன் அண்ணனுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறோம். மகிதீன் அண்ணனுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் மாற்று சிகிச்சை பண்ணுறோம், யார்கிட்டெல்லாம் வந்துட்டு மாற்று சிகிச்சைக்கு டொனேஷன் பண்ணுறோம், அது அப்படியே கதைக்களமாகவே இருக்குது. மகிதீன் அண்ணனுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறது, அவருக்கு பார்வையை கொண்டு வர்றது, பார்வையை கொண்டு வந்த பிறகு ப்ரெஸ் மீடியா கிட்ட யாரெல்லாம் வந்துட்டு அந்த மாற்று சிகிச்சைக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் நன்றி சொல்கிற மாதிரியே நான் அந்த ஷார்ட் ஃபிலிமை உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம மகிதீன் அண்ணனுக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் இந்த 2 மாதத்துக்குள்ளே நம்ம மாற்று சிகிச்சை பண்ணுவோம். அதுக்குண்டான வேலைகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்ம மகிதீன் அண்ணனுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும், பார்வை வரணும். கண்டிப்பாக நம்ம மகிதீன் அண்ணன் வந்துட்டு அவருடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. இன்றைக்கி வந்துட்டு 8வது நாள் இல்லை, 9வது நாள். இன்றைக்கி வந்துட்டு மகிதீன் அண்ணன் கூட நைட்டும் பகலமா 9வது நாளாக இருக்கேன். ஏன் நான் மகிதீன் அண்ணன் கூட 8வது நாள் 9வது நாள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன்னு சொன்னால், பார்வையற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை கூட இருந்து நைட்டும் பகலமாக கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. மகிதீன் அண்ணா, சொன்னண்ணா, இன்றைக்கி எத்தனாவது நாளாக உங்கள் கூட இருக்க? 9வது நாள். எத்தனாவது நாளாக உங்கள் கூட இருக்க? 9வது நாள். பார்த்தீங்களா, மகிதீன் அண்ணன் கூட 9வது நாளாக நான் இருந்து பார்வையற்றவங்க கூட இருந்து அந்த கஷ்டம் என்ன, அவங்க எவ்வளோ தூரம் சவுண்டாக சொல்லுங்கண்ணா. அவங்க பார்வையற்றவங்க வந்து இருக்கிற அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு இடையில ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ஒரு கார் போயும் நான் கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டம் மாதிரி எத்தனை பேர் பார்வை இழந்து கஷ்டப்படுறாங்கன்னா, அதே மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்று குடும்பம் இருக்குது, அது பார்வையை திரும்ப பெறதுக்காண்டி இந்த மாதிரி எனக்கு மருத்துவ உதவிக்காண்டியும் சந்துரு டைரக்டர் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காரு. அவரும் நைட்டும் பகலும் இருந்து நான் என்னென்ன பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம், என் கூட என்னென்ன கஷ்டப்படுறாரு, அவர் எவ்வளோ வருமானம் பார்க்குறாரு, என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கார். அந்த மாதிரி உள்ளவங்க, என்னைய மாதிரி உள்ளவங்க இன்னும் இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு டீப்பெண்ட் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து எடுக்கிற ரிலீஸ் ஆகும். அந்த படம்லாம் என்னென்ன யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து சமூக சேவை மாதிரி இல்லை, இது வந்து நம்ம ஒரு நடைமுறை வாழ்க்கை முறை தெரியுறதுக்கு, வாழ்க்கை முறை தெரியுறதுக்காண்டி உதவி செய்ய கேட்டுருக்கோம். அந்த உதவினா எப்படின்னா, எனக்கு பார்வை தெரியணும். இதே மாதிரி இப்போ எத்தனை பாதிப்பட்டவர் இருக்காங்களோ அவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுவோம். ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இதுலேருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவோம். இதுலேருந்து எடுக்கிறது உலகை வெல்லவா அந்த படமே பேர். அந்த மாதிரி உலகை வெல்லனா இந்த மாதிரி பார்வையற்றவங்க உலகத்தை பார்க்குற மாதிரி, அதனால் உலகை வெல்லவான்னு ஷார்ட் ஃபிலிம். அதனால் பார்வையற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். யாராவது ஒரு நாள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் சந்துரு டைரக்டர் கூட தான் இருக்கார், அவர் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. மறுபடியும் நான் அந்த சவால் விட்டுறேன்.
ஏன்னா இந்த சவால் தான் இந்த படத்தினுடைய கண்டென்ட்டு. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்த ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு.